යම් ස්ථාවරයක සිට මෙතෙන්ට පැමිණෙන්නේ. நீங்கள் ஒரு குறித்த நிலைப்பாட்டிலிருந்தே இங்கு வருகின்றீர்கள். திறந்த மனதுடன் வர முயற்சி செய்தேன். திறந்த மனதுடன் வருவதே எனது வருகையின் நோக்கமாகவும் இருந்தது. எவ்வாறாயினும் கலந்துரையாடலுக்கு பின்னர் எதனையும் கூறுங்கள். ஒரு நாட்டில் அதற்கு கதவுகள் திறந்தே உள்ளன. ஆனால் ஒரு கலந்துரையாடலை ஏற்பாடு செய்துவிட்டு காலையில் ஒரு அறிக்கையின் மூலம் கலந்துரையாடலின் உள்ளடக்கம் மற்றும் சாராம்சத்தை வெளியிடுவது மிகவும் நல்லதொரு விடயம் என நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அது ஒரு திறந்த கலந்துரையாடலுக்கு இடையூறாக அமைகிறது என்பதே எனது எண்ணம். உங்களிடமுள்ள முன் அனுமானங்களையே நான் முன்வைக்கிறேன். தலைவர் கருத்துக்களை முன்வைக்கும் போது அவர் தனிநபர் என கூறினார். நான் உங்களை எந்த வகையிலும் ஒரு தனிநபராக கருதவில்லை. நீங்கள் பிரதிநிதித்துவப்படுத்தும் சட்டத்தரணிகள் சமூகத்தின் கருத்தாகவே அதனை ஏற்றுக்கொள்கிறேன். எந்த காரணம் கொண்டும் இதனை உங்களின் தனிப்பட்ட கருத்தாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன். மூன்றாவதாக, எனது அணுகுமுறை அரசியலமைப்புக்குள்ளேயே உள்ளது. நான் எனது நிறைவேற்று அதிகாரத்தையோ அல்லது எம்மிடம் உள்ள அதிகாரத்தையோ அரசியலமைப்புக்கு அப்பாற்பட்டு பயன்படுத்த ஒருபோதும் முயற்சிக்க மாட்டேன். மேலும் உப்புல் அவர்கள் கூறிய ஆபத்துக்கள், அதாவது இந்த அரசியலமைப்பு திருத்தத்தினால் அடுத்த ஜனாதிபதியும் செல்ல வேண்டும், நீங்களும் செல்ல வேண்டும் என்று கூறப்பட்டது. நான் செல்ல தயாராக இல்லை. நான் இவற்றில் உள்ளவற்றை பார்த்து கொண்டிருக்க வந்த ஒருவன் அல்ல. அதே போன்று இந்த மாற்றங்களை செய்வதற்காக அபாயங்களை எதிர்கொள்ள நான் தயங்கப் போவதும் இல்லை. ஆபத்துக்கள் இன்றி ஒரு மாற்றம் நிகழாது. மாற்றம் என்பது எப்போதும் ஆபத்துக்களை தாங்கிக் கொண்டே நிகழ்கிறது. நல்ல விடயங்களை பற்றி பேசுவதானால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணை புலனாய்வு துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. எனது பாதுகாப்பு பிரிவினருக்கு கூட கூறாமல் விசாரணை முன்னெடுக்கப்படுகிறது. அதில் உயிராபத்துக்கள் உள்ளன என்பதனை நான் அறிவேன். ஆனால் ஆபத்துகளின்றி இவற்றில் மாற்றம் கொண்டு வர முடியாது. எனவே நாட்டு மக்களுக்காக அந்த ஆபத்துகளை எதிர்கொள்ள நான் தயாராக உள்ளேன். அந்த ஆபத்துகளின் மத்தியில் எனது பதவியே பறிபோனாலும் அதனை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு வெளியேற நான் தயாராகவே உள்ளேன். அதற்கு நான் தயார். அடுத்து நீங்கள் சலுகைகள் பற்றி கேள்வி எழுப்பினீர்கள். சிறப்புரிமை என்பதன் எல்லை எங்கே? சிறப்புரிமை இல்லை எங்குள்ளது? எதிர்காலத்தில் பிரதம நீதியரசர் நாற்காலியில் அமர வேண்டும் என்பதற்காக தன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவரை வரிசைப்படுத்துவது ஒரு சிறப்புரிமை இல்லையா? அவ்வாறு செய்த வரலாறு ஒன்று இருந்தது. அவர்களே ஒருவரை தேர்ந்தெடுக்கிறார்கள். அவர் எவ்வாறு முதன்மை பக்கத்திற்கு சென்றார்? எனவே அவையும் கூட தனிநபரை மையப்படுத்திய சிறப்புரிமைகளே. இன்னுமொருவர் இதனை வேறு விதமாகவும் விளக்கம் செய்யலாம். உயர்நீதிமன்ற நீதியரசர்களின் எண்ணிக்கை 11 17 உயர்த்தப்படுகிறது. மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 12 20 உயர்த்தப்படுகிறது. எனவே தாம் தேர்ந்தெடுத்த ஒரு குழுவை உயர் நீதிமன்றத்திற்கும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கும் கொண்டு வருவதை குறிக்கோளாக கொண்டு இது செய்யப்பட்டதா? எனவே நீதித்துறையில் நாம் செய்யும் ஒவ்வொரு மாற்றத்தையும் ஒரு சிறப்புரிமையாகவோ அல்லது இன்னும் ஒருவருக்கு செய்யப்படும் செல்வாக்காகவோ விளக்கம் செய்ய முடியாது என்றே நான் நினைக்கிறேன். ஆனால் அங்கு எதுவும் இருக்காது என நான் நம்புகிறேன். அண்மைய காலத்தில் நடந்த மாற்றங்களை பார்த்தால் 11 17 உயர்த்தும் போது தாம் தேர்ந்தெடுத்த 6 பேர் இருக்கிறார்கள். அந்த 6 பேரை கொண்டு வருவதற்காகவே இது உருவாக்கப்பட்டுள்ளது என்று விளக்கம் சொல்ல முடியும் அல்லவா? அப்படியானால் உயர் நீதிமன்றத்துக்குள் செய்யும் எந்த ஒரு மாற்றத்தையும் சம்பள உயர்வு முதல் வாகன அனுமதி பத்திரம் வழங்குவது வரை சலுகைகளாகவே விளக்கம் செய்ய முடியும். எனவே இது தனிநபரை மையமாக கொண்ட சலுகையாக மாறாத வகையில் செய்வதற்கு நான் அதிகபட்சமாக முயற்சித்தேன். அதனால் இதனை நான் ஒரு சலுகையாக கருதவில்லை. நீதித்துறையில் நிலவும் இந்த நிலைமையை மேலும் ஒரு நிலைக்கு கொண்டு செல்வதாகவும் முழு நீதித்துறை அமைப்பையும் இருக்கும் நிலையிலிருந்து மற்றுமோர் நிலைக்கு மாற்றுவதாகவுமே நான் கருதுகிறேன். இதனை ஒரு சிறப்புரிமையாக நான் கருதவில்லை.